நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள்ல 27வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பிக்கரை சேர்ந்தார்கள். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? தப்புவிக்க உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று எனது எலும்புகளெல்லாம் சொல்லும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்க உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே. இதை நீ எப்படி சொல்லலாமா? தப்புவிக்க உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று எனது எலும்புகளெல்லாம் சொல்லும். கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை காக்கின்றவரே, இந்த இரவு வேளையிலும் கூட மறுபடியுமாக நீர் எழுதி கொடுத்த வேத வசனங்களை கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக ஜோஸ்வா டிவி நேயர்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு இருந்து கிரியை செய்வீராக. வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் மறுபடியுமாக சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது வசனத்தில் 44வது வசனத்தில் உள்ள பின் பாகம். இவ்விதமாய் எல்லாரும் தப்பிக்கரை சேர்ந்தார்கள். பாருங்க, அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் தப்பிக்கரை சேர்ந்த அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அன்பானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே கர்த்தர் விரும்புகின்றபடி, கர்த்தர் பிரியப்படும்படி அற்புதங்களோடு அடையாளங்களோடு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்து அநேக கிரியைகளை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பவுலின் கைகளினாலே செய்யப்பட்டது. அங்கே அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, கிறிஸ்து இயேசு நாமம் மகிமைப்பட்டது, வேத வசனங்கள் விருத்தி அடைந்தது என்று நாம் வாசிக்கிறோம் வேத பகுதியில். அதில் ஒன்றுதான் இங்கே எல்லாரும் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.
அந்த தீவின் பேர் மெலித்தா என்று நாங்கள் அறிந்தோம். பிரியமானவர்களே, சுவிசேஷகனாகிய பவுல், கிறிஸ்து இயேசுவின் சீசனாகிய பவுல், சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்ட இந்த பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அந்த நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். சூரியனை காணவில்லை, நிலவை காணவில்லை, ஒரே இருள் மப்பும் மந்தாரமுமான இருந்த சூழல். கடற்பிரயாணம், கப்பற்பிரயாணம், போராட்டம், ஆபத்து, சோதனை, விபத்து வந்து விடுமோ, நாம் எல்லாரும் இறந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளாக இந்த கடல் பிரயாணம் இவர்களுக்குள் இருந்தது. பிரியமானவர்களே, இங்கே ஒரு பிரயாணம் பண்ணப்படுகிறார்கள் ஒரு சில பேர். அதிலே பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டவனாக ஒரு கைதியைப் போல, அதாவது இவன் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவனாக பிரயாணப்படுகிறான் என்று நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். 1வது வசனத்தில், நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். ஒப்புவித்ததுனால அதிரமித்தையும் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். பாருங்க, கட்டப்பட்டவனாகிய பவுல், அவன் கூட இருந்த சில பேர், அவங்க எத்தனை பேர் என்று கூட இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 27வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் கப்பலில் 276 பேர் இருந்தோம் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இவர்கள் 227 பேர், 276 பேர் கடல் பிரயாணத்தில் பயணம் பண்ணுகின்ற போது அவங்க மெலித்தா இத்தாலியா தேசத்திலிருந்து கப்பல் ஏறும்போது அமைதலாக இருந்தது. அங்கே ஒரு சூழல் அவர்களுக்கு, காலநிலை அவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்தது. ஆனால் கப்பல் செல்ல செல்ல, பயணத்தை தொடர தொடர அவர்களுக்கு ஒரு கப்பல் தத்தளிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பெருங்காற்றும் மழையும் அங்கே தடை பண்ணினது. அதன் நிமித்தம் அவர்கள் சோர்ந்து போனார்கள். பாருங்க, இங்கே 7வது வசனத்தில் பாருங்க, காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடே கடந்து அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காற்று இந்த பயணிகளை, பவுலையும் பவுல் கூட இருந்தவர்களையும் இந்த காற்றும் மழையும் தடுத்தபடினாலே அவங்க மிகவும் வருத்தத்தோடு இருந்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, அதனால் இந்த வருத்தமும் துக்கமும் இவர்களுக்கு உண்டானது. காரணம், பவுல் என்ற பக்தன் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராயனுக்கு முன்பாக இந்த பவுல் நிற்க வேண்டும். அங்கே அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவனுக்கு அங்கே ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கின் நிமித்தம் கட்டப்பட்டவன், கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவன், இவன் ராயனுக்கு முன்பாக நிற்பதற்காக இந்த பயணத்தை தொடர்கிறான். பிரியமானவர்களே, இங்கே காற்றும் மழையும் இந்த கடல் பயணிகளை வருத்தத்திற்குள்ளே ஆக்கியது,
துக்கத்திற்குள்ளே ஆக்கியது. அதனால் அவங்க தப்பி நம்ம கரை சேருவோமா என்கின்ற நம்பிக்கை அற்று போயிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பாருங்க, பெருங்காற்று, பெரும் மழை, இன்னும் சூரியனை காணல, நட்சத்திரத்தை காணல, இன்னும் மழையும் காற்றும் அடித்து கொண்டே இருக்கிறது. எங்கே போகிறோம், நாம் எந்த இடத்திற்கு போகிறோம், நம்ம பிரயாணம் எப்படி இருக்கிறது என்று அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. காரணம், பவுல் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த ராயனுக்கு முன்பாக நிற்பதைத்தான் இந்த பவுல் பயணத்தை தொடருகிறான். கூட சில மனிதர்களும் செல்லுகின்றார்கள். ஆனால் அவங்க அநேக நாளாக சூரியனை காணாததுனால, நட்சத்திரத்தை காணாததுனால, மழையும் காற்றும் அதிகமாக இருக்கிறதுனால இனி நாம் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று அன்று என்று நாம் இதில் வாசிக்கிறோம். 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனபடியினால் மனுஷரே திட மனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் சொல்லுதான். இந்த 276 பேர் இருக்கிற இடத்துல பவுல் மாத்திரம் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுஷரை திடப்படுத்துதான், மனுஷர்களை திடப்படுத்துகிறான், கூட இருக்கிறவர்களை திடப்படுத்துகின்ற பவுல் இப்படியாக உலகம் என்கின்ற கடலுக்குள்ளே ஓடுகின்ற இதய படகுக்குள்ளே பெருங்காற்றைப் போல, பெரும் மழையை போன்ற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் தினம் தினம் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நாம் சமாளிக்க வேண்டுமானால், அவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் பவுல் சொன்ன மாதிரி மனுஷரே திடமனதாயிருங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வருத்தம், சோதனை, இவைகளையெல்லாம் ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. வேதம் என்கிற வெளிச்சம் இருக்கிறது, ஜெபம் என்கின்ற ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதை நான் கடைபிடிக்கின்றேன். அதனால என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கின்றவர், என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதனால யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அப்படின்னு சொல்லி 23வது வசனத்தில் சொல்லுகிறான். இவங்க தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்று போய் இருக்கிற நேரத்தில் நீங்கள் மனுஷரே திடமனதாக இருங்க, நீங்கள் தப்பி கரை சேருவீங்க அப்படின்னு இந்த பவுல் தைரியம் கொடுக்குறான், திடன் சொல்லுகின்றான். பிரியமானவர்களே, ஒரு அந்த நாட்களில் துக்கம் உள்ள சூழலில், திடனற்ற சூழலில் பவுல் தைரியம் கொடுக்குறான். இதை மாதிரி நாம் என்ன செய்யணும்? தைரியம் கொடுக்கணும். நாம் தப்பிக்கரை சேருவோம், தாண்டி தாண்டி ஓடுவோம். தயை செய்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். 24வது வசனத்தில் பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இங்கே பவுலை கர்த்தர் திடப்படுத்துகின்றார். கர்த்தர் பவுலின் நிமித்தம் இவனை திடமுள்ள வார்த்தைகளை பேசுகின்றார். அந்த திட மனதை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்தார். அதனால தான் சொல்லுகின்றான், மனுஷரே நீங்கள் திடமனதாயிருங்க, தப்பிக்கரை சேர்ந்திடுவோம், தாண்டி தாண்டி ஓடிடுவோம், தயை செய்திடுவாரே நம் இயேசு,
தயங்கிட வேண்டாமே. தயை செய்திடுவாரே நம் இயேசு, தயங்கிட வேண்டாமே. 23வது வசனத்துல, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, காற்றும் மழையும் அதின் வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. கப்பல் அந்த கடலின் நிமித்தம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அவைகளுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பவுல் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். இந்த 276 பேரில் ஒருவனாகிய பவுல், சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல், ராயனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பவுல் ஜெபம் பண்ணினான், கர்த்தரை தரிசித்தான். அங்கே ஒரு வாக்கு கடந்து வந்தது. பிரியமானவர்களே, சோதனை நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணுகின்றீர்களா? இந்த வேதத்தை வாசிக்கிறீர்களா? ஜெபம் பண்ணுகின்ற போது உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்கிறேன். வருத்தம் வருகிற போது, நெருக்கம் வருகிற போது, இக்கட்டு வருகிற போது, கசப்பு வருகிற போது, மனிதர்களால பகை வருகிற போது, விரோதம் வருகிற போது, துக்கம் வருகிற போது நீங்க ஜெபிக்கிறீர்களா? வேதத்தை வாசிக்கிறீர்களா? இல்ல வேதத்தை மறந்து விட்டீர்களா? என் தேவனாகிய கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று ஒரு முடிவெடுத்து உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு, இனி நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களா? பாருங்க, பவுல் ஒரு கைதியாக இருந்தான். பவுல் ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒரு ஆயத்தமாகி கொண்டிருந்தான். ராயனுக்கு முன்பாக தீர்ப்பு வழங்குவதற்காக பிரயாணப்பட்டு கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் கவலைப்படல, வருத்தப்படல, அவன் கண்ணீர் வடிக்கல, கலங்கல, தயங்கல. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் சேவிக்கின்ற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அவன் விசுவாசத்திலே அவன் உயர்ந்திருந்தான், சிறந்தவனாக இருந்தான். அதனால தான் அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். கப்பல் ஓடுகிறது, மழை காற்று அடிக்கிறது, ஜனங்கள் அந்த கூட இருந்தவர்களுக்குள்ளே வருத்தம் இருக்கிறது. ஆனால் பவுலுக்குள்ளே ஜெபம் இருக்கிறது, வேத வசன தியானம் இருக்கிறது. அவன் கர்த்தராகிய தேவனுடைய தூதனை தரிசிக்கிறான், அவனுடைய குரலை கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்க வருவீர்களா? துக்கம் வருகிற போது, துயரம் வருகிற போது நீங்க ஜெபிப்பீர்களா? அப்படி ஜெபிப்பீர்களானால் தப்பி கரை சேருவீர்கள். பிரியமானவர்களே, இவர்கள் கிட்டத்தட்ட சில நாட்களாக உணவு சாப்பிடாமல் இருக்கிறாங்க, போஜனம் பண்ணாமல் இருக்கிறாங்க. 30வது வசனத்தில் 31வது வசனத்தில் பாருங்க, பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். காரணம், பாறை இடத்துல விழக்கூடிய ஒரு நிலை, கப்பல் கவிழக்கூடிய ஒரு நிலை, கப்பல் உடையக்கூடிய ஒரு நிலை. அதனால் கப்பலுடைய மாலுமிகள் கப்பலை விட்டு, நம்ம நங்கூரம் போடுகிற பாவனையாக கப்பலை விட்டு இறங்கி ஓடிவிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரம் பண்ணினாங்க. அதை இந்த பவுல் அறிந்து 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இந்த கப்பல் மாலுமிகள் இந்த கப்பலிலே இராவிட்டால், இந்த கப்பலை இயக்காவிட்டால் நாம தப்பி பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க, கப்பல் மாலுமி, அதாவது வாகனத்தை ஓட்டுகிறவங்க, அவங்க குதித்து விட்டால் நாம் மாத்திரம் தப்பி கரை சேர்ந்து விடலாம் என்று நினைத்து அவர்கள் வெளியே குதித்து விட்டால் அந்த வாகனம் கரடு முரடான பாதையில் தள்ளாடி போய் அவைகள் உடைந்து நொறுங்கிவிடும். உள்ளிருக்கிற பயணிகள் எல்லாம் அவங்க
என்ன செய்வாங்க, மரணத்திற்குள்ளாகி விடுவாங்க. ஆனால் இந்த மாலுமிகள் என்ன செய்தாங்க, மாலுமி என்ன செய்தான், நாம் கீழே இறங்கிடலான்னு சொல்லி நினைத்தாங்க. அதை பவுல் அறிந்து இந்த மாலுமி, இந்த கப்பல் ஓட்டுநர், இந்த கப்பலில் இராவிட்டா நாம் தப்பி பிழைக்க மாட்டோம் என்று அந்த காரியத்தை சொல்லி அந்த மாலுமியை அவன் வேலையை சரியாக செய்ய சொன்னான். மறுபடி பாருங்கள், இன்னொரு காரியத்தை நான் கூட வாசிக்கிறேன். 33வது வசனத்தில், பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறீங்க, ஆகையால் போஜனம் பண்ணும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். பாருங்க, நீங்க தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். எது? ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, போஜனம் பண்ணுவது தப்பி கரை சேர்வீர்கள் என்று அது உங்களுக்கு பலனாயிருக்கும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறான். போஜனம், இந்த வேத வசனம் நமக்கு போஜனம், கர்த்தராகிய சரீரம் நமக்கு போஜனம். இந்த போஜனத்தை ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம், மாதம் ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்தில் போய், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய இரத்தம் என்று நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அல்லவா? அதில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்களா? பங்கு பெறுகின்ற நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உண்ணுகிற நீங்கள், போஜனம் பண்ணுகின்ற நீங்கள் தப்பிக்கரை சேருவீங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டியாகிய இயேசுவை, ஜீவ அப்பமாகிய இயேசுவை நான் போஜனம் பண்ணுகின்றேன். நான் தப்பி கரை சேர்வேன். இந்த உலக பாவ சாப தோஷத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார். இந்த உலகம் முழுவதும், வானமும் பூமியும் அவைகளில் உள்ள அத்தனையும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால், இங்கே பவுல் சொல்கிறான், நீங்கள் இன்றைக்கு 14 நாளாக சாப்பிடாம இருக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டீர்களானால், போஜனம் பண்ணுவீர்களானால் அது உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கும். நீங்கள் தப்பி பிழைப்பீங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகின்றார். இயேசுவை நாம் விசுவாசிப்போம். பிரியமானவர்களே, இப்படி உள்ள நிலையில் இவர்கள் பிரயாணப்படுகிற போது காற்று கடுமை அடித்ததுனால இந்த கப்பல் அதிகமாக சேதம் அடைந்து துண்டு துண்டாக நொறுங்கிவிட்டது. அதனால இந்த 100க்கு அதிபதி மாலுமி எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் கப்பல் துண்டுகளில் ஏறி கப்பல்ல இருந்து நீ இந்த சேதத்திற்கு தப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லாரும் உடைக்கப்பட்ட துண்டு துண்டாக்கப்பட்ட அந்த கப்பல் துண்டுகளில் ஏறி அவங்க என்ன செய்தாங்க, கரை சேர்ந்தாங்க. அந்த ஆபத்திற்கு, இந்த விபத்திற்கு, இந்த பொல்லாப்பிற்கு, இந்த கடல் சீற்றத்திற்கு, கடலில் ஓடுகின்ற கப்பல் உடைந்தது நிமித்தம் இவங்க என்ன செய்தாங்க, எல்லாரும் 44வது வசனத்தில், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த பவுலுடைய பிரயாணம் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்முடைய பிரயாணம், நம்முடைய ஓட்டம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக நமக்கு இங்கே ஒரு பிரயாணம். பவுல் அந்த ராயனுக்கு முன்பாக நிற்க பிரயாணப்பட்டான். நாமோ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்பதற்காக, நியாய தீர்ப்புக்கு உட்படுவதற்காக, பாவம் செய்கிறவர்கள், பாவ அறிக்கை செய்யாமல் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, நரகம். பாவத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மன்னிப்பை பெற்றவர்கள்
அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னத நிலை. இந்த நிலையிலே நாம நிலைத்திருந்து போராட்டத்தை, பயணத்தை நம்ம தொடருவோமா? அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? தப்பிக்கரை சேர்ந்திடுவோம், தாண்டி தாண்டி ஓடிடுவோம், தயை செய்திடுவாரே நம் இயேசு, தயங்கிட வேண்டாமே, தயை செய்திடுவாரே நம் இயேசு, தயங்கிட வேண்டாமே, தயங்கிட வேண்டாமே. தாயை போல ஆற்றி தேற்றி தந்தை போல சுமக்கின்ற கர்த்தர் இயேசு நம்முடனே இருக்கின்றார். தாயை போல ஆற்றி தேற்றி தந்தை போல சுமக்கின்ற கர்த்தர் இயேசு நம்முடனே இருக்கின்றார். கொஞ்ச கால பாடுகள் தான் சீக்கிரமாய் நீங்கி போகும், கொஞ்ச கால பாடுகள் தான் நீங்கி போகும் சீக்கிரமா. தொடர்ந்திடு துணிவுடன் பயணத்தை நித்திய ஜீவனுக்காக, ஆசை ஆசை ஆசையாக தொடர்ந்திடு பயணத்தை துணிவுடன் நித்திய ஜீவனுக்காக, ஆசை ஆசை ஆசையாக இக்கரை சேர்ந்திடுவோம், தாண்டி தாண்டி ஓடிடுவோம், தயை செய்திடுவாரே நம் இயேசு, தயங்கிட வேண்டாமே. உலகம் என்கிற ஒரு கடல் ஓடுகிற படகுதான் உங்களுடைய இருதயம். இந்த படகு எங்கே ஓடுகிறது? அந்த நித்திய ஜீவனுக்கா இல்ல நித்திய நரகத்திற்கா? யோசித்து பாருங்க. இயேசுவின் வழிகளில் நடந்தீர்களானால், இயேசு சொன்னதை கேட்டீர்களானால், சத்தியத்தின்படி நடந்தீர்களானால் அந்த நித்திய ராஜ்யத்தை தொடருவீர்கள். நம்முடைய லக்கு அந்த நித்திய ராஜ்யம் என்று பயணத்தை தொடருவோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்படி சத்தியத்தை கொஞ்ச நேரம் நாங்க தியானித்தோம். உம்முடைய சுத்த கிருபையினாலே தகப்பனே, பவுல் என்ற பக்தன் ராயனுக்கு முன்பாக நிற்கணும் என்று பிரயாணப்பட்டான். நாங்க உமக்கு முன்பாக நிற்க பிரயாணப்படுகிறோம். பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு பாவத்திற்கு விலகி உமக்காக நாங்க வாழ கர்த்தர் உம்மை தொடர எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த ஜோசப் டிவி நேயர்களுக்கும் உதவி செய்வீராக. இந்த வேதத்தை சத்தியத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உம்மை கிட்டி சேர்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.